Ladies and gentlemen, welcome back. 1996 தி ஃப்ரைட்னஸ். லவ் பண்ணலன்னு அவளை கொலை பண்ண போன இடத்துல அவளுக்கு ஹெல்ப் பண்ண 12 பேரையும் கொலை பண்ணிட்டான் ஒரு சைக்கோ. அவனை கைது பண்ணி தூக்குல போட்டுட்டாங்க. இப்போ ஒரு சில வருடங்கள் கழிச்சு பேயை வீடு வீடு அனுப்பி இவரே பேய் ஓட்டி பணம் சம்பாதிக்கிறாரு நம்ம ஹீரோ. கூட 2-3 பேயை வச்சுக்கிட்டு காமெடியும் பண்றாரு, ஊருக்குள்ள கெட்ட பேரும் வாங்குறாரு. ஒரு பக்கம் ஊருக்குள்ள மர்மமான முறையில மக்கள் இறந்து போறாங்க. போலீஸும் இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. இந்த கேஸை விசாரிக்க ஒரு டோமா தலையும் வரும். அவன் கேஸை தவிர எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சாக போறவங்க நேத்தில கொலைக்காரன் நம்பரை எழுதுறான். இது நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இவன் பேயா இல்ல மனுஷனால கண்டுபிடிச்சு கொலைகளை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடித்தாரா இல்லையா படத்தை முடிக்கிறாங்க. லைட்டா லேக் அடிச்சாலும் படம் வேற மாதிரி இருக்கு. ஆர்ஆர் படம்னு சொல்லி பல இடத்துல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு சில இடங்களில் போய் பறக்கிற மேட்டில காமிச்சு நம்மள பறக்க வைக்கிறாங்க. படமும் நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 7.1, நம்ம ரேட்டிங் 6.5. தி ஃப்ரைட்னஸ் நான் பேயாய் மாறு. 2014 ரிலீஸ் ஆன ஃபாக்ஸ் கேச்சர். 1984 ஒலிம்பிக் ரெஸ்லிங்ல தங்கப்பதக்கம் வென்ற அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு சின்ன பிரச்சனையில சண்டை போட்டு இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்ணன் குடும்ப குட்டின்னு வாழ்க்கையா ஓட்டிக்கிட்டு இருக்கான். தம்பி தனிமையிலே வந்து சாகுறான். வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கு. ஆனா அங்கங்க லேக் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பணக்காரன் இவங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணி மறுபடியும் ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வாங்கணும் அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேரையும் சேர்ந்து வேலை செய்ய சொல்றான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஏற்கனவே ஆகவே ஆகாது. ஆனா வேற வழி இல்லாம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போற இவங்களுக்குள்ள பாச போராட்டம் தான் இந்த படமே. தம்பி உடையான் படைக்காஞ்சன் அதை டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. நம்ம அழுக்கு அண்ணனா நடிச்சிருந்தாலும் மண்டையில முடி இல்லாம நடிச்சிருக்காரு. அடிக்கடி தம்பி கிட்ட சண்டை போட்டு பாதி முடி கொட்டி போகுது. படம் பொறுமை, அப்படி ஒரு பொறுமையா பெருமையா நினைக்கிற ஆடியன்ஸால மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி ஓவரால் நல்லா இருக்கு. சென்டிமெண்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு உண்மை கதை. IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 5. ஃபாக்ஸ் கேச்சர் இருவர்கள் 2000ல ரிலீஸ் ஆன கான் இன் 60 செகண்ட்ஸ். காரு திருடனா இருந்த நம்ம ஹீரோ அந்த தொழிலை விட்டுட்டு சின்ன பசங்களுக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவரோட தம்பி ஒரு மோசமான கேங்ல மாட்டிக்கிட்டான். இவரும் தம்பியை காப்பாத்த போறாரு. ஆனா வில்லன், உன் தம்பி 50 காரை திருடி எனக்கு டெலிவரி பண்ணதா சொன்னான். ஆனா சொன்னதை அவன் செய்யல. உன் தம்பிய உயிரோட விடணும்னா நீ எனக்கு 50 காரை டெலிவரி பண்ற, இல்லனா உன் தம்பியையும் உன் மம்மியையும் நான் கொண்டு விடணும் இவன் மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம களத்துல இறங்குறாரு. இன்னொரு பக்கம் பிரிந்து கிடக்கிற இவரோட டீமை ஒன்னு சேர்க்கிறாரு. எடுப்புக்கு ஏஞ்சனா ஜோலியா கூப்பிடுறாரு. ஒரு போலீஸ்காரன் நம்ம ஹீரோவை கையங்கலமா பிடிக்க கழுகு போல காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இவங்க எல்லா கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு 50 கார்களை திருடினாரா இல்லையா, தம்பியை காப்பாத்தினாரா இல்லையா, வில்லனை அழித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. தரமான படம். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 6.8. கான் இன் 60 செகண்ட்ஸ். கார் திருடு. 1998 ரிலீஸ் ஆன ஏஞ்சல் ஆஃப் த நைட். நம்ம ஹீரோயினியும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோயினோட பாட்டி வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினோட பாட்டி ஒரு டிராகுலா போல. அவங்க எழுதின டிராகுலா புக்கை இவ படிக்கிறா. ஒரு காலகட்டத்தில் இவளோட தாத்தாவும் டிராகுலா போல. அவன் பெண்களை வேட்டையாடி திணிக்கிட்டு இருந்தான் போல. அவன் அழிக்க ஒரு குரூப் போராடி இருந்தாங்க. ஆனா அவங்களும் அதே மாதிரி மாறிட்டாங்க. டிராகுலா 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அந்த குழந்தையோட ரத்தத்தை குடிச்சு உயிர் வாழ்வான்னு போட்டிருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி சவப்பேட்டில நிம்மதியா தூங்கிட்டு இருந்த டிராகுலா தாத்தாவை எழுப்பி விட்டுட்டா. இதுக்கப்புறம் இவங்களும் டிராகுலா கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான மொக்க படம். தமிழ் டப்பிங் ஓகே, சினிமாட்டோகிராஃபி நாட் ஓகே. IMDb ரேட்டிங் 4.1, நம்ம ரேட்டிங் 2.5. ஏஞ்சல் ஆஃப் த நைட், டிராகுலா பங்களா. 1986 ரிலீஸ் ஆன பிளாக் மூன் ரைசிங். திருட வந்தவனுக்கு திருடக்கூடாதுன்னு புத்திமதி சொல்லி ஓட விடுவாரு நம்ம ஹீரோ. ஆனா அவரே ஒரு திருடன். ஒரு பக்கம் ஒரு பில்டிங்குள்ள புகுந்து ஒரு கேசட்டை திருடிக்கிட்டு ஓடி வந்துட்டாரு. அந்த கேசட்டை தேடிக்கிட்டு வில்லனும் அவனோட கும்பலும் இவரை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு டோமர் டீம் ஒரு சூப்பர் மாடல் கார்ல கொண்டு போறாங்க. அந்த காரோட டிக்கில நம்ம ஹீரோ அந்த கேசட்டை பதுக்கிட்டாரு. தீயை காமிச்சே திருடுவா நம்ம திருட்டு ஹீரோயினி. அவ அந்த சூப்பர் மாடல் கார்ல திருடிக்கிட்டு போயிட்டா. நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. நம்ம ஹீரோயினி கார்களை திருடி வில்லன் கிட்ட கொடுப்பா. வில்லனும் அந்த கார்களை பீஸா ஆக்கி மாசாக்கி வித்துருவான். நம்ம ஹீரோ அந்த காரை எப்படியாவது எடுத்தே ஆகணும்னு அந்த காரோட டோமர் கேங்கு கிட்ட ஒரு டீலை போடுறாரு. அந்த காரை திருட பிளானும் பண்றாங்க. நம்ம ஹீரோ அந்த திருட்டு நாயகிய மயக்கி கார் டிக்கில இருந்து அந்த கேசட்டை எடுப்பாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவ கூட சேர்ந்து தனியா ஒரு கேசட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த காரை தூக்கினாரா இல்லையா, கேசட்டை எடுத்து தப்பித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். பொறுமையா போய் லைட்டா லேக் அடிக்கும். திருட்டு நாயகியோட தீ அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி ஓகே. IMDb ரேட்டிங் 5.5, நம்ம ரேட்டிங் 6.5. பிளாக் மூன் ரைசிங். காரோட டிக்கில நம்ம ஹீரோவோட கேசட்டு, திருட்டு நாயகியோட டிக்கில டாட்.